நெஞ்சோடு கலந்தவளே, என் உயிரோடு உறைந்தவளே, எனக்காக பிறந்தவளே, என் உயிரே. ஐயோ, பொங்கிருச்சு. பக்கத்துலயே நின்று பாத்துக்கிட்டு இருக்கும்போது பொங்க செய்யாது. கொஞ்சம் அங்கிட்டு திரும்பறதுக்குள்ள அப்படியே பொங்கி ஊத்திரும். ஒரு ஊருக்கே சமைச்சா கூட இந்த அடுப்பு அழுக்காகாது. ஆனா ஒரு கிளாஸ் பாலை காய்ச்சி எடுக்கிறதுக்குள்ள அடுப்பு மொத்தம் வீணா போயிடுது. தேவி தேவி தேவி, நீ வாட் ஆர் யூ டூயிங் தேவி? ஏலே, வர வர உனக்கு கொழுப்பு ரொம்ப தாண்டா கூடி போச்சு. தேவி, உன் பையன்ல அப்புறம் கொழுப்பு கூடாம? ஏலே, இப்படியே ஓவரா வாய் பேசிக்கிட்டே இரு, விளக்க மாத்த எடுக்கிறேன். ஐயோ தேவி, நீ எதுக்கு விளக்க மாத்த எடுக்கிற? உன் மருமக எங்க? என்னது மருமகளா? அது ஒண்ணும் இல்ல தேவி, இன்னும் கொஞ்ச நாள்ல மருமக வந்துருவா, அதுக்கப்புறம் உனக்கு அந்த வேலையெல்லாம் இருக்காதேன்னு சொன்னேன். ஆமா, அது ஒண்ணுதான்டா உருப்படியா உன் வாழ்க்கையில நீ பண்ண போற ஒரு காரியம். ஐயோ, அதையும் நான் பண்ண மாட்டேன்னு தெரிஞ்சா இவங்க எல்லாம் எவ்வளவு டென்ஷன் ஆவாங்களோ. ஆனா எப்படியாவது இந்த கல்யாணத்துல எனக்கு விருப்பம் இல்லைன்னு இவங்க கிட்ட எல்லாம் சொல்லி புரிய வைக்கணும். ஆனா எங்க இருந்து தொடங்குறது, யார்கிட்ட இருந்து தொடங்குறதுன்னு தான் தெரியல. அப்பா கிட்டயோ மாமா கிட்டயோ சொன்னா கண்டிப்பா நம்மள அடி வெளுத்துருவாங்க. அக்கா கிட்ட சொன்னா சொல்லவே வேண்டாம், உடனே போய் அப்படியே மாமா கிட்ட ஒப்பிச்சிரும். அதனால இந்த விஷயத்த ஃபர்ஸ்ட் அம்மா கிட்ட தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஆனா அம்மா கிட்ட கல்யாணம் வேண்டான்னு சொன்னா ஏன் எதுக்குன்னு 1008 கேள்வி கேட்குமே. சரி, அதான் ஷைலு கிட்ட இன்னைக்கு முடிவை சொல்லியிருக்கோம்ல, அவ மட்டும் நம்மள லவ் பண்றேன்னு சொல்லிட்டா அதை வச்சே அம்மா கிட்ட சொல்லிடலாம், எனக்கு ஷைலுவை தான் பிடிச்சிருக்கு, இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு. கல்யாணமே வேண்டான்னு சொன்னாதான் அம்மா கோவப்படுவாங்க. ஆனா அம்மாக்கு ஷைலுவை பிடிக்கும், நான் ஷைலுவை கல்யாணம் பண்ணிக்கிறேன், அதனால இந்த கல்யாணம் வேண்டான்னு சொன்னா நிச்சயமா அம்மா நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. சரி, முதல்ல அதுக்கு ஷைலு என்ன சொல்றான்னு பார்க்கலாம், அதுக்கப்புறமா அம்மா கிட்ட பேசிக்கலாம். படிச்சு டிகிரி வாங்கி நல்ல பெரிய பெரிய வேலைக்கெல்லாம் போய் எனக்கு பெருமையை வாங்கி கொடுப்பேன்னு நினைச்சேன். அததான் பண்ணல. சரி, போனா போகுது, கல்யாணத்தையாவது பண்ணி எனக்கு வீட்டுல இருக்க வேலையாவது குறைச்சு அந்த உதவியாவது பண்ணுடா. மா, இப்ப என்னம்மா உங்களுக்கு? என்ன கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு மருமக வந்தா மட்டும்தான் உங்களுக்கு வேலை குறையுதா? அதான் வீட்டுல ஷைலஜா இருக்கல, அவளே எல்லாத்தையும் பாத்துக்கிறா. அப்ப இப்ப என்னம்மா உங்களுக்கு பிரச்சனை? ஆமா, நீங்க கிச்சன்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, ஷைலஜா எங்கம்மா? அட, அவ இருந்தாதான் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே, அவதான் இல்லையே. இல்லையா? ஷைலு எங்க போயிட்டா? ஒருவேளை நேத்து நம்ம பேசுனதுல கோவப்பட்டு வீட்டை விட்டு போயிட்டாலோ? அம்மா, ஷைலஜா எங்கம்மா போயிட்டா? அது அந்த பிள்ளைக்கு ஏதோ இன்னைக்கு காலேஜ் இருக்குதாமடா, அது காலையில கிளம்பி காலேஜுக்கு போறேன்னு போயிடுச்சு. காலேஜ் போறேன்னு போயிட்டாளா? இப்ப காலேஜ் இல்லையே, ஸ்டடி ஹாலிடேஸ் ஆச்சே, அப்புறம் எதுக்கு காலேஜுக்கு போறேன்னு போய் சொல்லிட்டு போயிருக்கா? ஆனா பாவம் அந்த பிள்ளை காலேஜுக்கு போகும்போது கூட பாவம் வீட்டுல எல்லா வேலையும் முடிச்சு வச்சுட்டு தான் போச்சு. அம்மா, வேற ஏதாவது சொல்லிட்டு போனாலாமா? வேற என்ன சொல்லுவா? காலேஜுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனா. ஷோ, அது இல்லம்மா, போயிட்டு சாயந்தரம் வந்துடுறேன்னு சொன்னாலாமா? பின்ன வராம காலேஜ்லயே தங்குவாங்க, காலேஜ் முடிச்சது வீட்டுக்கு தான் வருவா. ஷோ, இந்த அம்மாட்ட கேக்குறது வேஸ்ட். காலேஜே இல்லாம காலேஜுக்கு போறேன்னு போய் சொல்லிட்டு எங்க போயிருப்பா? அம்மா, நீ ஆஸ்பத்திரிக்கு கிளம்பல? இல்லம்மா, இன்னைக்கு லீவு. சரி, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் வரேன். நீ லீவுங்கற அப்புறம் என்னடா முக்கியமான வேலை? சரி, இரு, காபி சாப்பிட்டு போ. ஐயோ தேவி, எனக்கு காப்பி எல்லாம் வேண்டாம், என் காப்பியும் சேர்த்து நீயே குடி, நான் வரேன். இவன் காப்பியும் சேர்த்து நான் குடிக்கவா? இவ்வளவு நேரம் நல்லா தானே பேசிக்கிட்டு இருந்தா, இப்போ என்னதுக்கு இப்படி டென்ஷன் ஆகி போறான்? முன்னாடி எல்லாம் இவன் காலேஜுக்கு போக சொன்னா தான் டென்ஷன் ஆவான், இப்ப அடுத்தவங்க காலேஜுக்கு போயிட்டாங்கன்னு சொன்னதுக்கு கூட டென்ஷன் ஆக ஆரம்பிச்சிட்டான். இவெல்லாம் எந்த காலத்துல 48 அரியர் எழுதி பாஸ் பண்ணி நல்ல வேலை கிடைச்சு, ஐயோ முருகா, என் பிள்ளைக்கு எப்பதான் நல்ல புத்தியை கொடுப்பியோ தெரியல. இவள அங்க ஊர் பூரா தேடிக்கிட்டு இருக்கோம், இவன் இங்க ஹாயா உட்காந்து காலை அடிக்கிட்டு இருக்கா. மின்னல், உன்னை நான் எங்கெல்லாம் தேடின தெரியுமா? இங்க உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்க? நான் எந்தோ பண்றேன். ஏன் நான் இங்க உட்கார கூடாதா? அம்மா, நீ எதுக்கு என்ன தேடின? உன்னை தேடாம பின்ன உங்க பாட்டியை தேட முடியும்? ஆமா, அம்மா கிட்ட காலேஜ் இருக்குன்னு போய் சொல்லிட்டு வந்தியாமா? எதுக்கு காலேஜே இல்லாம காலேஜ் இருக்குன்னு போய் சொல்லிட்டு வந்த? எனக்கு கொஞ்சம் வெளியே வரணும் போல தோணுச்சு, அதான் அவங்க கிட்ட என்ன சொல்றதுன்னு தெரியல, அதான் காலேஜ் இருக்குன்னு சொல்லிட்டு வந்தேன். ஏன் அதுக்கு கோயிலுக்கு போற, அப்படி ஏதாவது சொல்லிட்டு வர வேண்டியது தானே? எதுக்கு காலேஜ் இருக்குன்னு சொல்லிட்டு வந்த? காலேஜ் நீ சாயந்தரம் தானே முடியும், அப்ப சாயந்தரம் தானே வீட்டுக்கு போக முடியும், அது வரைக்கும் என்ன பண்ணுவ? சாயந்தரம் இல்ல, இனிப்ப அந்த வீட்டுக்கு வரணுமா வேண்டாமான்னு யோசிக்கிறேன். எனது வீட்டுக்கு வரணுமா வேண்டாமான்னு யோசிக்கிறியா? ஐயோ, நேத்து இவளை யோசிக்க சொன்னது தப்பா போச்சு போலயே, ரொம்ப யோசிச்சுட்டாலோ? ஐயோ வேண்டாண்டா அன்பு, இதுக்கு மேல இவளை யோசிக்க விட்டா இவ வேற மாதிரி யோசிச்சிருவா. முதல்ல இவ யோசிக்கிறத ஸ்டாப் பண்ணும். ஏய், என்ன மின்னல், நேத்து நான் பேசுனதுல கோவமா இருக்கியா? இல்ல, நீ பேசுனதுக்கு நான் ஏன் கோவப்படணும்? சரி, நேத்து நான் யோசிச்சு ஒரு முடிவு சொல்ல சொன்னனே, யோசிச்சியா? உன்கிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன், யோசிச்சியா? என்ன முடிவு பண்ண?
நான் என்ன முடிவு பண்ணாலும் அதை நீ ஏத்துக்குவியா? நீ முதல்ல முடிவு என்னன்னு சொல்லு. அது ஏத்துக்கிறதும் ஏத்துக்காம இருக்கிறதும் அப்புறம் பார்க்கலாம். எனக்கு இதொன்னும் சரியா ஒன்றும் தோணுனில்ல. அப்படின்னா வேண்டாம் அன்பு. உன் வீட்டில் உன் அம்மா அப்பா அக்கா எல்லாரும் உனக்கு இன்னும் 2 மாசத்துல கல்யாணம் ஆக போகுதுன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அதுலேயும் உன் அம்மா எப்போ வீட்டுக்கு மருமக வரும், எப்போ பேரன் பேத்தி எல்லாம் பிறக்கும் அப்படின்னு ரொம்ப கனவெல்லாம் கண்டு வச்சிருக்கு. அதையெல்லாம் நான் கலைக்க விரும்பலை. அவங்க கனவை கலைக்க கூடாதுன்றதுக்காக என் கனவை கலைச்சிடலான்னு முடிவு பண்ணிட்டியா? சரி, அதுக்கு முதல்ல நீ என்ன ஏத்துக்க மாட்டேன்னு சொன்னா நான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்குவேன்னு உன்கிட்ட சொன்னனா? இங்க பாரு, நீ என்ன லவ் பண்ணாலும் சரி லவ் பண்ணலனாலும் சரி, நான் சொன்ன மாதிரி நான் என்னைக்குமே ஒன்னை தான் லவ் பண்றேன். எப்பவுமே ஒன்னை மட்டும் தான் லவ் பண்ணுவேன். இப்ப நீ என்ன வேண்டாம்னு சொல்லிட்டா மட்டும் இந்த கல்யாணம் நடக்கும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? இந்த கல்யாணத்தை நான் நிறுத்துறது உறுதி. ஆனா என்ன சொல்லி நிறுத்துறதுன்னு தான் தெரியல. அதான் நீ என்ன லவ் பண்றேன்னு ஒத்துக்கிட்டா அதை வச்சு அம்மாட்ட பேசி கல்யாணத்தை நிறுத்தலான்னு பார்த்துட்டு இருக்கேன். ஒருவேளை நீ ஒத்துக்கலனாலும் நான் வேற ஏதாவது காரணத்தை சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்த தான் போறேன். ஆனா ஒண்ணு மின்னல், இந்த கல்யாணம் நின்னா என் அம்மா கஷ்டப்படுவாங்க, என் அக்கா கஷ்டப்படுவாங்கன்றதுக்காக நீ உன் காதலை மறைச்சிட்டு என்ன காதலிக்கலன்னு சொன்னா உன்ன மாதிரி ஒரு முட்டாள் வேற யாருமே இருக்க முடியாது. என் முட்டாளாவே இருந்துக்கிறேன் அன்பு. நீ முட்டாள் தாண்டி, படிச்ச முட்டாள். இல்ல ஒருத்தன் இந்த அளவுக்கு இறங்கி வந்து உனக்கு என் காதல் புரியலன்னா அப்புறம் வேற எப்படி தாண்டி உனக்கு புரிய வைக்கிறது? இல்ல நான் தெரியாம கேட்கிறேன், உனக்கு என்னதான் பிரச்சனை? ஷைலு, ஷைலு இங்க பாரு. என்ன பயமா இருக்கா? எந்தின இல்ல நான் இவ்ளோ பண்ணியும் என் மேல உனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கை வர மாட்டேங்குதே. நான் உன்னை ஏமாத்திடுவேன்னு பயப்படுறியா? உன்னை நான் தப்பு சொல்ல மாட்டேன் மின்னல். உன் இடத்துல யாரா இருந்தாலும் இப்படிதான் பயப்படுவாங்க. வாழ்க்கையில நமக்கு தைரியம் கொடுக்கறதுக்கு நம்ம பக்கத்துல யாருமே இல்லைன்னா யார் மேலேயும் நமக்கு அவ்வளவு சீக்கிரமா நம்பிக்கையும் வராது மின்னல். அதனாலதான் உனக்கும் என் மேல நம்பிக்கை வரல. சரி பரவாயில்ல, நீ என்னை நம்ப வேண்டாம். ஆனா உன் மனசுல என் மேல காதல் இருக்கா, என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உனக்கு விருப்பமா இல்லையான்னு மட்டும்தான் எனக்கு தெரியணும். அதுக்கும் மேல உனக்கு என் மேல நம்பிக்கை வர்றதுக்கு நீ என்ன லவ் பண்றேன்னு இப்ப சொல்லிட்டேனா இந்த நிமிஷத்துல இருந்து நான் உன் கழுத்துல தாலி கட்ட போற இந்த நிமிஷம் வரைக்கும் உன் பக்கத்துல கூட வரமாட்டேன். இப்பவே உன்னை கொண்டு போய் மச்சான் வீட்டுல விட்டுறேன். என் அம்மா கிட்ட இந்த விஷயத்த சொல்லி இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்தி உனக்கும் எனக்கும் கல்யாணம் பண்றதுக்கு என் அம்மா கிட்டயும் என் அக்கா கிட்டயும் கதிர்மாமா கிட்டயும் நான் சம்மதம் வாங்குறேன். அப்புறம் எல்லாரோட சம்மதத்தோடையும் உன் கழுத்துல நான் தாலி கட்டுறேன். ஆனா அது வரைக்கும் உன்கிட்ட பேசுறதுக்கோ உன்னை பாக்குறதுக்கோ கூட நான் வரமாட்டேன். அப்ப நீ என்ன நம்புவியா மின்னல்? சரி மின்னல், நீ உன் முடிவை சொல்ல வேண்டாம். ஏன்னா உன் முடிவு என்னன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. நான் இவ்வளோ சொல்லியும் உனக்கு என் மேல நம்பிக்கை வரலன்னா உனக்கு என் மேல காதலே இல்லைன்னு தான் அர்த்தம். இதுக்கு மேல என் காதலுக்காக உன்கிட்ட கெஞ்சுறது வேஸ்ட். இதுக்கப்புறம் என்னன்னாலும் உன் முன்னால வரமாட்டேன். என்ன மின்னல், லவ் பண்றியா? அது இல்லைன்னு சொன்னா இப்பவே போயிடுவேன். அப்ப சொல்லு, என்ன லவ் பண்றியா இல்லையா? நீ மட்டும் இப்ப என்ன லவ் பண்றேன்னு சொன்னா உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுப்பேன். எந்த சர்ப்ரைஸ்? அதுக்கு நீ முதல்ல என்ன லவ் பண்றேன்னு சொல்லு, அப்பதான் கொடுப்பேன். நீ முதல்ல கொடு, அப்புறம் நான் சொல்றேன். அதெல்லாம் முடியாது. இப்படிதான் எல்லாத்தையும் குடு குடுன்னு வாங்கிட்டு அப்புறம் லவ்வே பண்ணல போடான்னு ஏமாத்திட்ட. இந்த தடவை நான் உஷார். நீ என்ன லவ் பண்றேன்னு சொல்லு, அப்பதான் கொடுப்பேன். இல்ல, நீ முதல்ல கொடு, அப்புறம் சொல்றேன். நீ சொல்லவே வேணாம், நான் கிளம்புறேன். எடா நிக்கடா. சரி சொல்றேன். சொல்லு. அது சரி, பண்றேன். பண்றேன்னா என்ன பண்ற? அதான் நீ கேட்டியே, அதான் பண்றேன். ஏன் அதுக்கு பேர் இல்லையா? என்ன பண்றேன்னு தெளிவா சொல்லு, அப்பதான் கொடுப்பேன். லவ் பண்றேன். மின்னல், இந்த வார்த்தையை உன் வாயிலிருந்து கேட்கறதுக்காக என்னை எவ்வளவு அலைய விட்ட? 2 மாசம் என்ன அலைய விட்ட உடனே ஒரு 2 நிமிஷமா தான் அலைய விட வேண்டாம்? என்ன சொல்ற? புரியல. எந்த புரியலையா? எடா அதான் நான் உன்னை லவ் பண்றேன்னு சொல்றேன்ல. அப்படின்னா? அப்படினாவா? எடா நான் உன்னை லவ் பண்றேன்னு சொல்றேன்டா. நானும் தான் உன்னை லவ் பண்றேன்னு சொன்னேன். அதை இப்படியா சொன்னேன்? பின்ன நான் எப்படி உன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணனோ அந்த மாதிரி ப்ரப்போஸ் பண்ணு.
மாதிரியா? நான் பண்ண மாதிரின்னா ரோஸெல்லாம் வேண்டாம். ஆனால் நான் எப்படி ப்ரப்போஸ் பண்ணனோ அதே மாதிரி சொல்லு. ஓ അങ്ങനെയാ? சரி. ஐ லவ் யூ. என்னது? சரி சரி. அன்பு ஐ லவ் யூ. என்னது? கேட்கல. கேட்கலையா? இவ்வளவு பக்கத்துல இருக்க கேட்கலன்னு சொல்ற? எனக்கு கேட்கல. சரி. அன்பு ஐ லவ் யூ. கேட்கல. எடா நீ வேணும் வச்சு பண்ற. கேட்கலன்னா கேட்கலன்னு தானே சொல்ல முடியும். சரி, உனக்கு சொல்ல விருப்பம் இல்லைன்னா நான் கிளம்புறேன். ஓவர் ஆயிடு செய்யல. சரி, இந்த முறை சத்தமா சொல்றேன். கேட்கலன்னு மட்டும் சொன்னேன். அன்பு ஐ லவ் யூ. மின்னல். பத்தல. எந்து? பத்தலடி. பத்தலன்னா? பத்தலன்னா இது வரைக்கும் நான் உன்கிட்ட ஒரு 1000 தடவை ஐ லவ் யூ சொல்லி ப்ரப்போஸ் பண்ணியிருப்பேனா? நீ சொன்ன இந்த ஒரு தடவை பத்தலன்னு சொன்ன. அதுனா எனக்கு 10 வரைக்கும் ஐ லவ் யூன்னு சொல்லிட்டே இரு. எடா போடா பிராண்டா. சொல்ல போறியா இல்லையா? சரி. ஐ லவ் யூ அன்பு. பத்தல. ஐ லவ் யூ அன்பு. பத்தல. அன்பு ஐ லவ் யூ. பத்தல மின்னல். எடா பத்தல. எடா உன்ன. மின்னல். ஏண்டா இப்ப பத்துச்சா? பத்திருச்சு. அப்போ நீ எனக்கு கொடுக்கறேன்னு சொன்னத கொடு. இனி நான் என்ன கொடுக்கறது? அதான் எனக்கும் சேர்த்து நீயே கொடுத்துட்டியே. எடா ஃப்ராடே, அப்ப இதுதான் சொன்னியா? இல்ல மின்னல், வேற ஒன்று கொடுக்கணும். அதை எப்பவோ உன்கிட்ட கொடுக்கணும்னு தான் நினைச்சேன். ஆனா அதுக்குள்ளதான் நீ என்ன லவ் பண்ணல அப்படி இப்படின்னு என்ன சுத்தல விட்டியே. அதான் எப்போ நீ என்ன லவ் பண்றேன்னு சொல்றியோ அப்போ உன்கிட்ட கொடுக்கலான்னு வெயிட் பண்ணேன். எந்த அது? கொடுக்குற மின்னல். ஆனா இப்போ என்கிட்ட இல்ல. நம்ம வீட்டுக்கு போய் கொடுக்குறேன். வீட்டுக்கு போலாமா? சரி. மின்னல், அதான் நீ அம்மா கிட்ட இப்ப காலேஜுக்கு போறேன்னு சொல்லிட்டு வந்திருக்கியே. இப்ப எப்படி நம்ம வீட்டுக்கு போக முடியும்? ஐயோ ஆமா இல்ல. ஆமாவா இல்லையா? ஆமாதான். ஐயோ இப்ப எந்த செய்யனா? சாயந்தரம் வேற வீட்டுக்கு போக முடியாதா? எப்படி போக முடியும்? அதான் காலேஜுக்கு போறேன்னு சொல்லிட்டு வந்துட்டியே. காலேஜ் ஈவினிங் தானே முடியும். அப்ப ஈவினிங் தான் வீட்டுக்கு போக முடியும். ஐயோடா. அப்ப ஈவினிங் வேற நம்ம என்ன பண்றது? என்ன மின்னல் இப்படி கேட்ட? எவ்வளவோ பண்ணலாமே. எடா ஃப்ராடே. மின்னல், இதுக்கப்புறம் நீ என்ன ஃப்ராடுன்னு சொன்னாலும் சரி, பொறுக்கின்னு சொன்னாலும் சரி, இல்ல மலையாளத்துல என்னமோ சொல்லுவியே அப்படி சொன்னாலும் சரி, அதை பத்தியெல்லாம் எனக்கு எந்த கவலையும் இல்ல. எடா அதுக்குன்னு ஓவர் ஆக்கலே. மின்னல், நான்லாம் ரெட் சிக்னல்லையே வீலிங் பண்றவன். கிரீன் சிக்னலே கிடைச்சிருக்கு, விட்டுருவனா? டி அன்பு, ஐயோ மாமா, என்ன காரியம்டா பண்ணிட்டு இருக்க? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். என்னடா எப்பவுமே நலமா இருக்கீங்களான்னு மச்சான் தான் வந்து கேட்பான். இன்னைக்கு நான் வந்து கேக்குறேன்னு பாக்குறீங்களா? நீங்க நலமா இருக்கீங்களான்னு கேக்குறதுக்கு முதல்ல அவன் நலமா இருக்கணுமே. மச்சானே மண்டை காஞ்சு போய் உட்காந்துருக்கான். என்னடா நான் அப்பவே சொன்ன கேட்டியா? உனக்கு இதெல்லாம் தேவையா? கதைய சுவாரஸ்யமாக்குறாராமா. என்னங்க பாக்குறீங்க? ஏன் இவ்வளவு டென்ஷனா உட்காந்துருக்கானா? எல்லாம் உங்க கமெண்ட்ஸை பார்த்துதான். ஆனா சும்மா சொல்லக்கூடாதுங்க. சும்மா வச்சு செஞ்சுட்டீங்க போங்க. ஐயோ, நான் எதை பத்தி பேசுறேன்னு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு புரியுதான்னு தெரியலையே. நேத்து போட்ட வீடியோக்கு நீங்க பண்ண கமெண்ட்டை பத்தி தாங்க பேசிட்டு இருக்கேன். ஐஷு ஷமீரை விட்டு போறேன்னு சொன்ன ஒரு வார்த்தைக்காக பாவம் அந்த பிள்ளைய. ஆனா எனக்கு என்னமோ அது அந்த பிள்ளையோட பிளான் மாதிரி தெரியல. டே மச்சான், உண்மையை சொல்லு. ஐஷுவை கழட்டி விட நீ தானே பிளான் பண்ண? டேய், சமாதானம் பேச போய் ஒன்ன கூட்டு வந்தேன் பாரு. என்ன சொல்லணும்டா? சரி விடு, டென்ஷன் ஆகாத, சமாதானம் பேசிடுவோம். ஏங்க, நாங்க உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஷமீரும் ஐஷும் பிரிஞ்சதுல இருந்து தான் கதையே தொடங்கி இருக்கு. அப்புறம் அவங்க எப்படி சேர்ந்தாங்கன்னு காமிச்சாச்சு. இதுக்கப்புறம் அவங்க என்னன்னாலும் பிரிய மாட்டாங்க. ஆனா அவங்க லைஃப்ல வர பிரச்சனை எல்லாத்தையும் எப்படி 2 பேரும் ஒன்னா ஃபேஸ் பண்றாங்கன்னு தான் காமிக்க போறோம்னு ஏற்கனவே சொல்லியாச்சு.
சோ இனி ஷமீரும் ஐஷுவும் பிரிய மாட்டாங்க. ஆனா நேத்து ஐஷு பேசினதுக்கும் உங்க எல்லாருக்கும் கோபம் வந்திருக்கும், அது நியாயம்தான். நீங்க கோவப்பட்டு ஐஷுவை திட்டினப்ப கூட அது நீங்க ஷமீர் மேல வச்சிருக்கிற பாசம்னு தான் நாங்க எடுத்துக்கிட்டோம். ஆனா கடைசியில கதை திரும்பவும் ஃபர்ஸ்ட்ல இருந்து வரா மாதிரி இருக்கு. அதனால கதையை முடிச்சுட்டு வேற கதை தொடங்குங்கன்ற ரேஞ்சுக்கு சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க. அதான் மச்சான் கொஞ்சம் சேட் ஆயிட்டான். கதையை முடிச்சுட்டு புது கதை தொடங்குறது ஒரு பெரிய விஷயம் இல்லைங்க, அது ஈஸியா தொடங்கிடலாம். ஆனா ஒரு கதையை 300 எபிசோட் வரைக்கும் இன்ட்ரெஸ்டிங்கா மூவ் பண்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். உங்க எல்லாருக்கும் ஷமீர், ஐஷு, சக்தி, ரியான்னு பார்த்து போர் அடிச்சிச்சுன்னா சொல்லுங்க, நாங்க கதையை முடிச்சுட்டு புது கதை தொடங்குறோம். டேடி ஏன்டா மச்சான், ஏன் இவ்ளோ டென்ஷன் ஆகுற? பின்ன என்னடா சக்தி, கதையை நான் எப்படி கொண்டு போறேன்னு இன்னும் சொல்லவே இல்ல. நேத்து வீடியோவே 21 நிமிஷம் வந்துருச்சு, அதுக்கு மேல என்னால எடுக்கவும் முடியல. அந்த கதை அடுத்து எப்படி போக போகுதுன்னு காமிக்கிறதுக்குள்ள எல்லாரும் அவசரப்பட்டு என்னெல்லாமோ சொல்றாங்கடா, எனக்கு பிபி ஏறுது. ஐயா டாக்டர் ஐயா, எங்களுக்கெல்லாம் பிபி ஏறினா நாங்க உங்ககிட்ட வருவோம், உங்களுக்கே பிபி ஏறினா எங்கயா போறது? கொஞ்சம் கூலா இருங்க. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், திரும்பியும் ஷமீரையும் ஐஷுவையும் பிரிச்சு வச்சு கதையை இழுக்கிற ஐடியாலாம் எங்களுக்கு கிடையாது. ஷமீரும் ஐஷு பிரியவும் மாட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கே தெரியும் ஷமீரும் ஐஷும் வேற வேற கேஸ்ட்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டா நிச்சயமா அந்த பிரச்சனை கடைசி வரைக்கும் முடியவே முடியாது. அப்புறம் கதையை ரொம்ப ரிலீஜியஸ் வைஸா கொண்டு போக வேணாங்கிறதுனாலதான் சில விஷயங்கள் எல்லாம் காட்டாம இருக்கும். ஆனாலும் இந்த சொசைட்டில வேற ஜாதி வேற மதம் இல்ல, பொதுவாவே லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டாலே எல்லா வீட்லயும் சொல்ற ஒரு பொதுவான டயலாக் இருக்கு, ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வந்துடக்கூடாது, உடனே நாங்க பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா இப்படி ஆயிருக்குமான்னு. இல்ல நான் கேக்குறேன், வீட்டுல எல்லாரும் பார்த்து அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி வச்சவங்க எல்லாருமே நல்லா தான் இருக்காங்களா, இல்ல லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்ட எல்லாருமே கஷ்டம் தான் பட்டுக்கிட்டு இருக்காங்களா? நம்ம நல்லா இருக்கோமா கஷ்டப்படுறோமாங்கிறது லவ் மேரேஜ்லயோ அரேஞ்ச் மேரேஜ்லயோ கிடையாதுங்க, நம்ம யார மேரேஜ் பண்ணிக்கிறோங்கிறதுல தான் இருக்கு. நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க நம்மளை புரிஞ்சுக்கிட்டு விட்டு கொடுத்து நம்ம கிட்ட அன்பா இருந்தாங்கன்னா, அவங்க எந்த ஜாதியா இருந்தாலும் சரி, எந்த மதமா இருந்தாலும் சரி, இனி அது லவ் மேரேஜா இருந்தாலும் சரி, அரேஞ்ச் மேரேஜா இருந்தாலும் சரி, கண்டிப்பா நம்ம லைஃப் நல்லா தான் இருக்கும். மச்சான் டாபிக் வேற எங்கேயோ போகுது. ஐயோ சாரிங்க, என்ன சொல்ல வந்தேன்னா, ஐஷு அப்படி பேசினதுனால தான் நீங்க எல்லாரும் கோவப்பட்டு கதையை இதுக்கப்புறம் அப்படி கொண்டு போக வேணாம்னு சொல்லியிருந்தீங்க. ஐஷு ஏன் அப்படி பேசினான்னு அடுத்த சீன்ல உங்களுக்கு காமிக்கணும்னு தான் நினைச்சேன். ஆனா அது நேத்து வீடியோலையும் காமிக்க முடியல. இன்னைக்கு வீடியோல அன்பு ஷைலு சீனே ஃபுல்லா வந்துருச்சு. அதனால நாளைக்கு வீடியோல அவ ஏன் அப்படி பேசினான்னு காமிக்கிறேன். நாளைக்கு வீடியோ பாருங்க, அப்பதான் உங்களுக்கு கதை எப்படி போக போகுதுன்றது புரியும். அப்புறம் ஷமீர் லைஃபும் சேட் ஆயிடுச்சு, சக்தி லைஃபும் சேட் ஆயிடுச்சு. கதை இதுக்கப்புறம் சேடா போயிடுமோன்னெல்லாம் யாரும் யோசிக்காதீங்க. ஷமீரும் சக்தியும் சேட் ஆகிறது இந்த சரித்திரத்திலேயே நடக்காது. அதுலயும் மச்சான் லைஃப் இதுக்கப்புறம் வேற லெவல்ல காமெடியா போகுது. மச்சான் யோசிச்சு வச்சிருக்கிற கான்செப்ட் உங்களுக்கு தெரியாது. என்னடா மச்சான், இனி மாமனார் வீட்டுல ஸ்பெஷல் கவனிப்பு போல. என் மாமனார் என்ன கவனிக்கிறதுக்கிட்டும், கொடுத்த காசுக்கு மேலேயே பேசிட்ட, உன்ன கொஞ்சம் கவனிக்க வேண்டியிருக்கு. ஏய் ஓகேங்க, ஓவரா பேசிட்டான். இவன் கதையை நான் முடிக்கிறேன், வீடியோவும் முடிஞ்சு போச்சு. நாளைக்கு பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.